சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ஏப்ரல் 3ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம். இந்த 2 ஆடு வாங்கிட்டு வராங்க. வளர்ப்பு ஆடு. எவ்வளோக்கு எடுத்தீங்க இந்த 2 ஆடு? எவ்வளோக்கு வாங்கினீங்க? நாங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினோம். 10,000 கொடுத்து வாங்கினீங்க. வளர்ப்புக்காக வாங்கினீங்களா? 10,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க வளர்ப்பு ஆடு. ஓகே, நன்றி. ஒரு சென ஆடு வாங்கியிருக்காங்க. 17,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. 17,000 வாங்கியிருக்காங்களா? எத்தனாவது ஈத்துக்கு குட்டி போட போகுது தெரியல. சரி சரி, 2 குட்டி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. அண்ணா, உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? எனக்கு சோழிங்கர் பக்கத்தில் கோலேரி. ஓகே, சோழிங்கர் பக்கத்தில் வரீங்க. அண்ணா, என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்கண்ணா இந்த ஆடு? இது கடைக்கு வாங்குறோம். கடைக்கு? கடை கசாப்பு கூட. ஓகே, இப்போ எல்லாமே காலி ஆடு தான்? ஆமாம், காலி ஆடு. 4 ஆடு வாங்கியிருக்கீங்க. அண்ணா, ஒரு ஆடு எத்தனை கிலோ வரும்ண்ணா? அது ஒரு 11 கிலோ வரும். 11 கிலோ வரும் தோராயமாக. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? மொத்தம் வந்து 33,000 ஆகுது. 33,000 4 ஆடு சேர்த்து? ஆமாம். தனித்தனியாக வாங்கினா ஒட்டுக்க சந்தையில் வாங்கணும், ஒட்டியில் தனியாக வாங்கணும். ஒரு ஆடு அப்படின்னா ஒரு ஆடு எவ்வளோ வரும்? 33,000ன்னா ஒரு ஆடு வந்து 8,900. 8,250 ரூபாய். ஆமாம். இதுதாங்க இன்றைக்கி மதிப்பு. பாருங்கள், ஆடு நல்லாவே இருக்குது, சூப்பராக. நன்றிண்ணா. இருக்கட்டும். ஸோ 40,000க்கு வாங்கியிருக்காங்க 2 ஆடும். இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு ஓப்பன் பண்ணாங்க. 40,000க்கு வாங்கியிருக்காங்க. சந்தோஷம் சந்தோஷம். இப்போ குட்டி வாங்கியிருக்கீங்களா? குட்டி வாங்கணும். வளர்ப்பு குட்டி வாங்கியிருக்கீங்க? வளர்ப்பு குட்டி வாங்கணும். வளர்ப்பு குட்டி இல்லை, பால் குட்டி. இது பால் குட்டி. அது ஆடு குட்டி போட்டு குட்டி செத்து போச்சு. ஐயோ, அதனால குட்டி வாங்கணும். 5,500, 4,500, 3,500 தான் சொல்கிறானுங்க. குட்டி அதிகமாக தான் விலை இருக்குது. 2,000க்கு மேலே கம்மி கொடுக்க மாட்டேன். எப்படியோ அவங்ககிட்ட போராடி 2,000க்கு வாங்கணும் அந்த குட்டியை. ஆமாம், அதாவது குட்டி விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. எக்கச்சக்கமாக இது. இந்த மாதிரி ஆடை வாங்கிடலாம். 6,500 ரூபாய், 7,000 இந்த ஆடு. ஆனால் குட்டி சொல்றீங்கன்னா 5,500, 6,000, 7,000ன்றாங்க. குட்டிலாம் எக்கச்சக்கமான ரேட்டு. அப்படிங்களா? ஒரு மாதம் குட்டி எவ்வளோ சொல்கிறாங்க? இன்னும் 1 மாதம் தான் இருக்கும். இந்த குட்டியை 3,500 ரூபாய் சொல்லி அவங்ககிட்ட போராடி லாஸ்ட்டில் 2,000 ரூபாய் வாங்கணும். 100 ரூபா கொடுங்க, பிடிச்சி ஈஸியாக அப்போ கூட 2,000 கொடுத்து கூட. ஓகே, வீட்டில் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? வீட்டில் ஒரு 4 ஆடு இருக்குது. 4 குட்டிக்குது. இப்போ அந்த 3 ஆடு குட்டி போட்டுக்குது. பால் அதிகமாக இருக்குது. அதனால சரி ஒரு குட்டி வாங்கலாம். சரிங்க சரிங்க சொல்லிட்டு வாங்கலாம். நம்மளது எந்த ஊர்? நம்மளது எங்கே மருத்து மக்கள். என்ன சொல்கிறீங்க இந்த குட்டி? 7,000 சொல்கிறாரு. 7,000 சொல்கிறாரு. எவ்வளோ கொடுப்பீங்கண்ணா குறைச்சி? ஒரு 6,500 ஃபைனல் பண்ணுறாரு. $10,000 கேட்குறாரு, கொடுக்கல. ஸோ பக்ரீத்துக்கு இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய செம்மறி கெடாக்கள் கொண்டு வந்திருக்காங்க. விலை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா, உங்கள் பேர் எந்த ஊருங்க? விரிஞ்சிபுரம் ஷாபுதீன். ஓகே, இது என்ன ரகம்ண்ணா? விஜயவாடா. விஜயவாடா. விஜயவாடா கெடான்னு சொல்லுவாங்களா? இந்த செம்மறி கெடா மாதிரி இது ஒரு கெடா. ஓகே, இது பக்ரீத்துக்கெல்லாம் சேல் ஆகுமா அந்த இந்த கெடாவது? சரி, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 26 ரூபா. 26,000 சொல்கிறீங்க. 26,000 சொல்கிறாரு. பல்லுண்ணா? 2 பல்லு. 2 பல்லு ஆடு. 26,000 சொல்கிறாரு. எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? 22 ரூபா வந்தால் கொடுப்பேன்.
ஆடு மட்டும் பூச்சிக்கோ. அண்ணா இந்த ஜோடி எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? அது 62 ரூபாண்ணே. 62,000 சொல்கிறாருங்க இந்த ஜோடி. 62,000 சொல்கிறாரு. அண்ணா இது பல்லுங்கண்ணா? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு ஆடு. 62,000 சொல்கிறாரு. அண்ணா எவ்வளோ வந்து ஃபைனல் பண்ணுவீங்கண்ணா? 57 வந்தால் கொடுப்பேன். 57,000 வந்தால் ஃபைனல் பண்ணலாம். அண்ணா இந்த ஆடுண்ணா? 65 சொல்லிடுறேன். 65,000. அண்ணா இது பல்லுங்கண்ணா? ரெண்டு பல்லுண்ணே. ரெண்டு பல்லுங்க. இது 65,000 சொல்கிறாங்க. இது ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்லுவீங்க? 60 ரூபா தான் கொடுப்பேன். 60 ரூபாய் வந்து. இது எத்தனை கிலோ வரும்னு சொல்ல முடியுமாண்ணா? வெயிட் சொல்லுங்க. என்ன வெயிட் வந்தாக்கா 50 கிலோக்கு முன்ன பின்ன வரும். ஓகே. அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 822 038 038 30 30 55. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி செம்மறி ஆடு வாங்கணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றிண்ணா. கொஞ்சம் வாங்கிட்டியம்மா இதை? எவ்வளோக்கு வாங்கின? 3000 வாங்கினீங்களா? 3000 வாங்கியிருக்காரு தம்பி. அப்படியா? போட்டோ மொத்தமாக சூப்பராக இருக்கு பாரு கேடா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? ராஜி ஆனைமல்லூர். ஆனைமல்லூர். அண்ணா 2 தரமாக கெடா கொண்டு வந்திருக்கீங்கண்ணா. ஆமாண்ணா. உங்களுடைய வளர்ப்பண்ணா அது? இல்லை, நாங்கள் வாங்கி எடுத்துன்னு வாங்கி தான் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஓகே. அண்ணா அது பல்லுண்ணா? பல்லு போடல. இன்னும் பல்லு போடலைங்க. வளர்ப்பு இன்னும் இருக்கு. சூப்பராக இருக்கு தரமாக கெடா. அதிகமாக இந்த மாதிரி கெடாலாம் வந்து சாமிக்கு அதான் வாங்குவாங்க தேடி பிடிச்சி வேண்டுதலுக்காக. ஆனால் அதோடைய விலை மதிப்பு எவ்வளோ சொல்கிறீங்க? 39 ரூபா சொல்கிறேன். ஜோடி 39 ரூபாய் சொல்கிறீங்க. 39 ரூபாய் ஜோடி சொல்கிறாரு. இன்னும் வளர்ப்பு இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே பல்லு போடலைங்களா? பல்லு போடல. இன்னும் ரெண்டுமே பல்லு போடல. அண்ணா இன்னும் ரேட் உடச்சி சொல்லுங்கண்ணா. 35 வந்தால் கொடுத்துருவோம். 39 சொல்லி 35 வந்தால் 35 சொல்கிறீங்க. 39 சொன்னாங்க ஒரு ரேட்டு. அது உடச்சி இப்போ 35 சொல்கிறாரு. ரெண்டும் சேர்த்து 35 உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லைண்ணா. இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களாண்ணா? நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா? வியாபாரி. நான் வந்தேங்க. ஓகே, நன்றிண்ணா. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஜோடி வந்து 16,500க்கு வாங்கியிருக்காங்க. 16,500. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். அண்ணா நீங்கள் வியாபாரி விவசாயிங்களா? வியாபாரி. இப்போ 16,500க்கு வாங்கியிருக்கீங்க. இதை எத்தனை ஆடு வாங்கினீங்கண்ணா? 2 ஆடு தான் வாங்கியிருக்கீங்க மொத்தமாகவே. 2 ஆடு வாங்கணும். அதிகம் வாங்குவீங்களா? என்ன பிளானில் வந்திருக்கீங்க இன்னைக்கு? என்ன பிளானில் வந்தீங்க? 10 ஆடு வாங்க பிளான் வந்திருக்கீங்க. ஓகே, 10 ஆடு வாங்க போகிறாரு. இப்போ 2 ஆடு வாங்கியிருக்காரு. சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஆடு பார்க்கறதுக்கு. ஜோடி வந்து 30,000 சொல்றாரு. 30,000 விலை சொல்றாரு ஜோடி. லாஸ்ட் எவ்வளோ தருவீங்க? ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 29க்கு தரலாமா? சார் போய் சார் வேலை செஞ்சியா?
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா உங்க பேரு? தயாளன். எந்த ஊருங்க ஐயா? கண்ணமங்கலம். ஒரு கெடா ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க. சொல்லுமா. இது பல்லுங்க ஐயா கெடாக்கு? பல்லு 2 பல்லு. 2 பல்லு கெடா. ஆமாம். ஆனால் இது எத்தனை கிலோ வரும்ண்ணா? அது எத்தனை கிலோ வரும் இந்த கெடா தோராயமா? ஒரு 18 கிலோ வரும். 18 கிலோ வரும். ஆனால் எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 17,000 சொல்லிட்டேன். 17,500 சொல்கிறீங்க. உங்கள் சந்தையில் எவ்வளோன்னு கேட்குறாங்கண்ணா? 16 வரைக்கும் கேட்குறாங்க. 16 வரைக்கும் கேட்குறாங்க. ஓகே, இன்னொரு ரேட் சொல்லுங்கண்ணா ஃபைனலாக. ஃபைனல் வந்தால் நான் ஒரு 17 வந்தால் கொடுத்துட்றேன். 17 17,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு. தரமான கெடா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 3 கெடாவும் தரமா இருக்கு ராணிப்பேட்டையில் இன்னைக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. வளர்ப்பு எப்படி வளர்த்துருக்காங்க. 3 கெடா விலை கேட்டு பார்த்துடலாம் எவ்வளோ சொல்றாங்க அப்படின்னு. 3 கெடாவும் ஒரே சரியாக தான் இருக்கு. ஸோ வியாபாரிக்கு விலை சொல்ல விருப்பம் இல்லை, அதனால் வந்து அவர்கிட்ட விலை கேட்க முடியல. எனக்கும் ஆசை தான் விலை கேட்டு சொல்லலான்னு. நீங்களே ஒரு தோராயமாக சொல்லுங்கள், இந்த ஒரு கெடா எவ்வளோ கொடுக்கலாம் தோராயமாக உங்களுடைய கணிப்பு. வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒரு கெடா எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுத்து வாங்கலான்னு. வியாபாரி வந்து விலைலாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த குட்டி எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? எவ்வளோக்கு வாங்கினீங்க இந்த குட்டி? ஓ, நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க? இது கடா குட்டியே போட்ட குட்டிங்களாண்ணா? கடா குட்டி. இந்த குட்டி போட்டு எத்தனை நாள் ஆயிருக்கும்? 20 நாள் ஆகுது குட்டி, கடா குட்டி. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 3000 அப்படிப்பா. 3000 எவ்வளோ குறைப்பீங்கண்ணா? 2000 வந்தால் கொடுத்துருவோம். 2000. ஓகே தான். 2000 சொல்கிறாரு. நன்றிண்ணா. இந்த கடை வந்து 30,000 சொல்கிறாங்க. நம்ம கேட்டு குறைச்சி வாங்கலாம். 30,000.
ஐயா இது வாங்கியிருக்கீங்களா? சூப்பரா இருக்கு. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்க பேர் எந்த ஊருங்க? நாங்க ஆர்னிண்ணா. ஆரணிலேருந்து வரீங்க. நான் வியாபாரம் விவசாயிங்களா? நாங்க விவசாயிண்ணா. விவசாயி. இப்போ 2 ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமா. வீட்டு வளர்ப்புக்காக வீட்டு வாங்கியிருக்கீங்க. வளர்ப்புக்குண்ணா. இன்னும் வீட்டில் ஆடெல்லாம் வளர்த்து வீட்டுல வரீங்களா? இருக்குது, ஒரு 10 ஆடு இருக்குது. 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்குது. ஓகேண்ணா. இது சென ஆடுங்களா? ரெண்டுமே சென ஆடு. ரெண்டும் சென ஆடு வாங்கியிருக்காரு. ஓகே. இதுக்கு முன்னாடி எத்தனை குட்டினா போட்டிருக்கோம்? எத்தனை ஈத்து குட்டி போட்டிருக்கோம்? இது ரெண்டாவது ஈத்து இது. ஓ, 2வது ஈத்து வயிற்றுல இருக்கு. ஆமா. ஓகே. அதுங்கண்ணா? அது 2வது ஈத்து தான். ஓ, அதாவது 2வது ஈத்து வயிற்றுல இருக்கு. 2வது குட்டி போட போகுது. 2வது டைமு. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 35,000. ரெண்டும் சேர்த்து 35,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஃபர்ஸ்ட் அவங்க? ஃபர்ஸ்ட் 45,000 சொன்னாங்க. 45,000 சொன்னாங்க. ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த விலையில வாங்கிட்டீங்களாண்ணா? இல்ல, விலை கூட தான். அப்படிங்களா? நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்னு வந்தீங்க? நாங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா வாங்கலாம்னு வந்தோம். ஓகே. பரவாயில்ல. ஆடு தரமாக தானே இருக்குது. முன்ன பின்ன இருந்தாலும். ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. முதலாளி வணக்கம். இன்னைக்கு நிறைய அடிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாமே ஒரே அளவில் இருக்கு. சூப்பரா. எவ்வளோமா சொல்றீங்க? அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்க? வந்து சேர் பக்கத்தில் பெருங்கட்டூர். அண்ணா ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன ரகம் ஆடுண்ணா? ஆடு என்ன ரகம் ஆடு? இது வந்து கொடியாடு. கொடியாடு. கொடியாடு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சூப்பரா. அண்ணா எல்லாம் பொட்டாடு கடாடு கலந்துருக்கா இல்லை மொட்டை பொட்டாடா? வெட்டாடு மட்டும். மொத்தமே பொட்டாடுங்க தான். அண்ணா இது சென ஆடுங்களா? ஆமாம், சென ஆடு தான். சென ஆடு காலி ஆடு 2 கலந்துருக்கு. அண்ணா இதோட விலை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 18,000 சொல்கிறேன். அண்ணா 18,000 சொல்கிறாருங்க. ஒரு ஆடு வந்து 18,000 சொல்கிறாரு. எல்லாம் ஒரே சைஸாக தான் இருக்குது. ஆமாம். லாஸ்ட்டாக எவ்வளோக்கு தருவீங்கண்ணா? ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம். 17 ஃபைனல் பண்ணுறாரு. 17 ஃபைனல் பண்ணுறாருங்க. இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களாண்ணா? இருக்கு. இன்னும் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்கண்ணா? இருக்கு. செம்படியாடு ஒரு 100 இருக்கு. ஓ, வெள்ளாடு ஒரு 50 இருக்கு. வளர்ப்பு ஆடெல்லாம் கிடைக்குமாண்ணா? வளர்ப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மொபைல் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 9597 9597 5348 5348 44. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போய்கிட்டு வாங்கலாம். அண்ணா நீங்கள் கால் பண்ணுறவங்க காலையில் 8 மணிக்கு மேலே நைட் 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்களுக்கும் தொழிலை பார்க்கணும். அண்ணா எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 17,500 ரூபாய் சொல்கிறாங்க. அப்படியே அப்பா. நான் லாஸ்ட்டாக ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. 17,000 வந்து தராராம். ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 9787820351. இந்த 2 ஆடு ஏழுமலை 17,000. அவர் பேர் ஏழுமலை. வந்தவாசி பக்கம். வந்தவாசிலேருந்து வராரு. நன்றிண்ணா. வணக்கம் சாமி. இப்பதான் உங்களை கேட்டேன் நானு. இன்னும் வரல. இப்பதான் வரீங்களா? சாமி வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. நம்ம சாமி வீடியோல பேசல. தொடர்ந்து ஒரு 3-4 வீடியோவில். இன்னைக்கு அப்டேட் கொடுத்தே ஆகணும் சாமி. இன்னைக்கு வளர்ப்பு குட்டிகள் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ விலை சொல்கிறாங்க கேட்டு சொல்லுங்கள். இப்போல்லாம் நீங்கள் குட்டி வீடியோவே போடுறதில்ல, அப்லோட் பண்ணுறதில்லன்னு. அந்த கருப்பு குட்டி மட்டும் தான் பொட்டை குட்டியா. மீதி எல்லாமே கிடா குட்டி. எவ்வளோ விலை சொல்கிறாரு கேட்கலாம். ஜோடி 8,000 சொல்கிறாரு பாருங்க. கேட்கணும்.
அவர் 5 ரூபாய் சொன்னார், ஒருத்தர் வாங்காமல் போயிட்டாரு. இப்போ நம்ம விலை கேட்டால் சொல்லலை, அதனால் எவ்வளோ தருவாரு தெரியல. ஃபைனலாக ஜோடி 20,000 சொல்கிறாரு. ஆமாண்ணா. ஜோடி 20,000 சொல்கிறாங்க, அவர் 15,000 கேட்குறாரா? எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுவீங்கண்ணா? ஒரு 17 வந்தால் கொடுத்துருண்ணா. 17,000 ஜோடி. ஏன்னா இது சென ஆடா இல்லை சென்னைக்குன்னு வர்றது லேட் ஆகுமா? எல்லாம் அரைப்படுது. எல்லாமே காலி ஆடு. ஆமாம், காலி ஆடு தான். எல்லாமே காலி ஆடு. ஜோடி 17,000 சொல்கிறாரு. எத்தனை கிலோ வரணும் தோராயமாக ஒரு ஆடு? 10 கிலோ வரணும். 10 கிலோவுக்கு மேலே தான் வரும். எது ஆகுண்ணா? நீங்கள் வியாபாரி? ஆமாம், வியாபாரி. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்கன்னா? நாங்கள் 30 எடுத்துன்னு வந்தோண்ணா. 30 எடுத்து வந்தீங்க. பாதி சேல் ஆயிடுச்சு, இன்னும் பாதி தான் இருக்குது. எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா? இது வெங்கடாபுரம்ண்ணா. வெங்கடாபுரம். போய் வெங்கடாபுரமா? மேலு வெங்கடாபுரம். ஸோ வளர்ப்பு செம்மறி குட்டிகள், வளர்ப்பு செம்மறி குட்டிகள். ஸோ 2 மாத குட்டி செம்மறி குட்டி, வளர்ப்பு செம்மறி குட்டி, 2 மாத குட்டிங்க. 15,000 சொல்கிறாரு. 14 தருவீங்களாண்ணா? 15,000 சொல்கிறாரு. 2 மாத குட்டி எல்லாம் ஒரே சைஸாக தான் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வளர்ப்பு செம்மறி குட்டியை பற்றி அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. 2-3 வாரமாக நம்ம அதோட வீடியோ பதிவு செய்யலை. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வளர்ப்பு செம்மறி குட்டி பார்க்குறீங்க. இன்று ராணிப்பேட்டை ஆட்டு சந்தையில் வளர்ப்பு செம்மறி குட்டியோட அப்டேட் பாருங்கள். ஐயா இது வந்து நெல்லூர் குட்டி. ஐயா உங்கள் மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா? 99 99 41 41 69 69 44 44 95 95. ஐயாவோட பேர்? பூந்தமல்லி நசீர் பாய். பூந்தமல்லி நசீர் பாய். ஐயா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி தரமான வளர்ப்பு செம்மறி குட்டி வாங்கணும் அப்படின்னா பேசிக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணுறவங்க 8 மணிக்குள்ளே பண்ணுங்கள், நைட் 8 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வணக்கம். என்ன வாங்கியிருக்கீங்களாண்ணா? தோலுதேல వేదిಲ್ಲ పోతుండ కారణం వదిలిపోయింది 14,000 నేను దుడ్డాను. ఎందుకు కావాలి? వదిలేనా వదిలినా వదిలినా ఇప్పుడు 22 கிலோ வந்தாக்கா 1000 ரூபாய் தரம் போயா. 1000 ரூபாய் தர பேச மாட்டியா? 1000 ரூபாய் தரும். நான் எப்போ இந்த சந்திக்க அடி வைக்க மாட்டேன். பேசணும் சந்தில் அடி வச்சா என்னோட எது பண்ணிக்கலோ விடலாம். ஓ விடலாம் போனா குமாரண்ணா இதெல்லாம் ஓ போனா கூதி கணக்கு கூதில கொஞ்சம் போயா அங்கே வச்சுக்கண்ணா. ஓ నేను ఎప్పుడు నడికిలా నేను ఎప్పుడు నడికిలా నేను ఎప్పుడు నడికిలా రేపు రేపు
ఓరే పరసు మన కుమారనా నా ఊరెత్తి మీద అడిగినాను విన్నాను పోయా ఆయన చెప్పినాడు పోయా మాట కుదిరాడు పోయా யூடியூப்ல எடுக்கிறாரு பார் எஞ்சியா டப்பா பூங்குல எஞ்சியா போயா தம்பி நீ சொல்லி கூடாமா அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா இந்த வாரம் சந்தையில் எத்தனை கடை எடுத்தீங்க? 6 கடை எடுத்துருக்கண்ணா. 6 கடை எடுத்திருக்கீங்க. ஆமாண்ணா. இப்போ பார்க்குற கடை வந்து எவ்வளோக்கு எடுத்தீங்கண்ணா? ஆனால் இது 19,000 சொன்னாங்கண்ணா. 19,000 சொல்லி 18,000 சொன்னாங்க. 17,000 வாங்கண்ணா. எந்த ஆடு இது? இந்த ஆடு. ஆமாண்ணா. 17,000 வாங்கினீங்க. 19 சொன்னாங்க. ஆமாம். பல்லுங்கண்ணா? பல்லு சரி பல்லுண்ணா. சரி பல்லு. ஆமாண்ணா. ஓகே. எத்தனை கிலோ வரும் நம்ம கணிப்பு? என் கணக்குண்ணா ஒரு 19 கிலோ வரும்ண்ணா. 19 கிலோ வரும். ஆமாண்ணா. அண்ணா இந்த கருப்பாடுனா? இது 19,000 சொல்லி இது கூட 17,000 வாங்கண்ணா. 17,500 கொடுத்து வாங்கிருக்கீங்க. 17,500 பல்லு அல்ல பல்லு 2 பல்லுண்ணா. இது 2 பல்லு. இன்னும் வளர்ப்பு இருக்கும் போல? வளர்ப்பு குட்டி தானே. எல்ச்சு. இளங்கறி. இது எத்தனை கிலோ வரும்ண்ணா? இது வரும்ண்ணா 20 கிலோ. 20 கிலோ வரும். ஆமாம். பார்க்கறதுக்கு இது நல்லா தெரியுது. இது முத்தக்கடை. இது எல்ச்சு. இலச்ச கடை வந்து வெயிட் அதிகமாக வரும். வெயிட் அதிகமாக வரும். எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? 17,500ண்ணா. 17,500. ஆமாண்ணா. இப்போ எனக்கு எவ்வளோக்கு தருவீங்க? ஒரு 500 1000 வந்தால் கொடுத்துருவோண்ணா. ஓகே. வியாபாரக்கார் தான். இதுவும் அதே போல் தான். ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. இதுண்ணா? இது இப்போ 17,000 சொன்னாங்கண்ணா. அண்ணா இது என்ன கொம்பு வளரல? இது அப்படியே இது மாமூலம் இந்த குட்டிண்ணா, பண்ணக்குட்டி போல. அப்படியா? ஆமாண்ணா. அண்ணா இதுக்கு அதுக்கு என்னண்ணா டிஃப்ரெண்ட்டு? இது கறி நல்லா கெட்டியாக இருக்கும். இது நம்ம இதாக இருக்கும் எல்ச்ச. ஓகே ஓகே. கறி அவ்வளோ இதே இருக்காது. பண்ணக்குட்டி இது மேய்க்கிற குட்டி. ஆமாம், வித்தியாசம் இருக்கும்ல பண்ணக்குட்டிக்கும் மேய்ப்பு குட்டிக்கும். ஓகே ஓகே. இது ஃபைனலாக எவ்வளோக்கு வாங்கினீங்க? 14,000ண்ணா. 14,500 கொடுத்து 14,500. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. வேறு இருக்கா உள்ள? குறைக்கடை இருக்குண்ணா. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு, அதனால நிற்க முடியல. அண்ணா இது பயங்கரமாக இருக்கு. 30,000 சொன்னோண்ணா. 30,000. ஆமாம். சொல்ல காலையிலேருந்து தானே அண்ணா? இது ப்ரீடுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களா? அதானே இது? அது கூட ஆமாண்ணா, ப்ரீடுக்கு யூஸ் பண்ணிருந்தேன். ஓகேண்ணா. இது ரொம்ப முத்திட்டு இருக்கலண்ணா? முத்த கடை தாண்ணா. ஓகே. இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா? 21,000 கொடுத்து வாங்கினேண்ணா. 30,000 சொல்லி 30,000 சொல்லி காலையிலேருந்து 30,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ 21,000 கொடுத்து வாங்கணும். ஓகே ஓகே. இது கறி ரொம்ப முத்திட்டு இருக்கு. எப்படி சாப்பிட்றது உங்களுக்கு? நல்லா இருக்குண்ணா. அப்படியா? எல்ச்சதாக இருக்கும். கறி வந்து நல்லா இருக்கும். செல்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஓகேண்ணா. ஐயா இது வாங்கிட்டீங்களா ஐயா? எவ்வளோக்கு வாங்கினீங்க? 30,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. சூப்பராக இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் சர்வந்தாங்க. சர்வந்தாங்கல். ஓகே. நீங்கள் விவசாயிங்களா? விவசாயி தான். இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களாண்ணா? ஆமாம். ஓகே ஓகே, நன்றிண்ணா. 30,000 கொடுத்து வாங்கியிருக்காரு பாருங்க. ஐயா உங்க பேர் எந்த ஊருங்க? சஞ்சூராயன். சஞ்சூராயன். நீங்க வியாபாரிங்களா? வியாபாரிங்க. எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்க? நானும் சின்ன வயசுல இருந்து பண்ணிக்கிறேன், ஒரு 5 வயசுல இருந்து. அப்படியா? ஆமா. ஓகே ஓகே. இப்போ 2 ஆடு எடுத்து வந்திருக்கீங்க. இது 8ஆம் எடுத்து 9 ஆடு எடுத்தாந்தோம். வித்துட்டீங்களா? இப்போ வந்து 5 இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு விலை சொல்றீங்க? 7 ரூபாய். 7,000 சொல்றீங்க. ஜோடி ஜோடி 7,000. ஓகே. இது எத்தனை மாசம் ஆடுங்க? அவங்ககிட்ட பேசுறீங்க. ஒரு நிமிஷம் நான் பேசுகிறோம். அண்ணா இது எத்தனை மாசம் குட்டினா? இதுங்களா? இதுங்க 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். சரி, நான் ஃபைனல் ரேட் சொன்னா லாஸ்ட்டாக எவ்வளோக்கு தருவீங்க? எவ்வளோங்க ஃபைனலாக எவ்வளோக்கு தருவீங்க லாஸ்ட்டாக?
அவரு ஏன்னா டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்ல வந்து நிக்கிறவங்க பேசாத நிக்கணும். என்ன கேட்டுக்கிறாங்க, என்னதான் பேசுறாங்க? நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் கரெக்டா பேசிட்டு வராரு. ஆனா சொல்லுங்கண்ணா, 6 வந்தா கொடுப்போம். 6500 வந்தா தரீங்களாண்ணா? வந்தா கொடுப்பேன். ஓகே, 6500 ஃபைனல் பண்றாரு. ஏன்னா அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க பாருங்க, அவர் எவ்வளவு மரியாதையா நீட்டா பேசியிருந்தாரு. அவர் டென்ஷன் பண்ணி அவரை நீங்க இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த வியாபாரத்துல இருக்கிறாரு. நன்றிண்ணா.